ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆவியானவர் அழைத்து வந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருவார்களோ அங்கே அவர் மத்தியில் வாசம் பண்ணுவேன், அவர்கள் கேட்கிற காரியங்களை அருளிச்சுவேன்னு சொன்ன என் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு உண்டாவதாக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். வந்திருக்க தேவதாசனை எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 115வது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமம் அதே என்று. நடந்தாலும் காலையில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் காலையில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேற்றதால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். யாத்திரையில் பரமேசு நம்மோடிருப்பார். யாத்திரையில் பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஆமென். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மேலும் உன்னத பாடல்கள் 92வது பாடல். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது.
அவை துதிக்க வேண்டிய கடமை மட்டும்தான் நமக்கு உண்டு, சரியா? ஆனாலும் நம்மளை நேசித்து அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டதுனால, நமக்கு கிருபை பாராட்டுறதுனால அவர் நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே தங்கி என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுறார். நம்ம சிறந்தவர்களாக என்ன செய்கிறாரு? எடுத்து ஆமாம், அதை நினச்சி உணர்ந்து தேவன் என்ன செய்யணும்? துதிச்சுப்பான்னு, சரிதானா? தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே. Yes Lord, we praise you Lord. தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பெயர் சொல்லி அழைத்தவர் நீரல்லவோ, அபிஷேகம் தந்து நடத்திடுமே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீரல்லவோ, அபிஷேகம் தந்து நடத்திடுமே. ஆமென். பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் அவர். ஹல்லேலூயா. சகல நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் வாழ, ஹல்லேலூயா, நம்மை திடப்படுத்துகிற தேற்றுகிற தேற்றரவாளன் அவர். அப்பா, என்னையும் அபிஷேகப்பா, ஒரு புது எண்ணெயினால் அபிஷேக, ஒரு புதிய பலனை தாங்க ஆண்டவரே. இன்னும் 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 ஆண்டவரே. ஐயா, கழும்புகள் நீங்க, களிம்புகள் நீங்க சுத்திகரிக்கப்படணும்பா. உடைய வசனத்தால் என்னை சுத்திகரிப்பீராக, உடைய வார்த்தையால் எங்களை அலங்கரிப்பீராக என்று சொல்லி அப்பா பார்த்து கேட்போமா? எத்தனையோ ஆயிரங்கள் மத்தியிலே, கோடிகள் மத்தியிலே உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர் அவர் அல்லவா? அழைத்தவர் அவர் அல்லவா? அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்க, நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்பா பார்த்து கேட்போமா? உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா, உங்களை போல் எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும்பா. உங்களுடைய பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்மை காணும் பொழுது நாங்கள் உம்மை போல இருப்போம்னு சொன்னீங்களப்பா. உங்களை தரிசிக்கும் பொழுது நாங்கள் உங்களை போல இருப்போம்னு சொல்றீங்களே, அப்படி மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணு வேண்டாம்ப்பான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு, oh Jesus, we praise you Lord. ஆமென். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் அப்பா பார்த்து சொல்லும். நம்முடைய பரம தகப்பனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு விசேஷம் என்னன்னா, அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். நம்ம துதிக்கும் பொழுது ரொம்ப பிரியமாக அதை ஏற்றுக்கொள்ளுவார், அதை அங்கீகரித்து கொள்ளுவார். கேருபீன்களும் சேராபீன்களும்
எப்போ பார்த்தாலும் அவங்க 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் முகத்தை மூடி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓ, அவர் எவ்வளவு பரிசுத்தர்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் உன்னை என்னையும் தெரிந்து கொண்டாரே. நம்ம அதை குறித்து சிந்திக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய சுய நீதியில் நான் நடக்க பிரயாசப்படுகிறேன். எனக்குன்னு நான் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு இதுதான் சரி அப்படின்னு நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதன்படி நடக்க எனக்கு கற்றுத்தாங்க, அதன்படி நடக்க கற்றுத்தாங்க. அன்றைக்கு எரிகோவை சுற்றி வந்த இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், அமைதியாக இருக்க சொல்லும்போது நீ அமைதியாக இரு, துதிங்கன்னு ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது ஆர்ப்பரிங்க, அப்பொழுது அங்கே அற்புதம் நடக்கும்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் என்ன சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பாட்ட சொல்லு, நீங்கள் எப்படி என்னை நடத்த விரும்புகிறீர்களோ, என்ன செய்ய சொல்லுகிறீங்களோ அதை விட்டு ஒரு அடி கூட நான் அகன்று விடாதபடி என்னை காத்து கொள்ளுங்கப்பா. உடைய விருப்பம் போல நடக்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீரே எங்களை வழி நடத்துகிற தேவன், நீரே எங்களை பலப்படுத்துகிறவர். இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் தொனிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்பா. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. தேவரீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் செய்திக்கு நேராகவே கடந்து செல்வோம். அன்பு சகோதரர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க, நமக்கு செய்தி கொடுக்க போகிறாங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நீங்கள் வந்த அந்த அருமையான கூடுகைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அநேகர் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக, உறுதிப்படுத்துவாராக. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். யூடியூப்பில் சுசி அண்ணன் ஆன்லைன் என்கிற ஒரு யூடியூப் ஆரம்பித்து மேக்சிமம் டெய்லி ஒரு செய்தியை நான் போடுவேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை கேளுங்கள். ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சுசி அண்ணன் என்று டைப் அடித்தாலே ஒரு ஆப்பு வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணினால் அந்த யூடியூப்பில் உள்ள அவ்வளோ பிரசங்கமும் அதில் வரும், ஆட்டோமேட்டிக்கலி வரும். அதை பார்க்க கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த வெள்ளிக்கிழமை, சனி, ஈஸ்டர் 3 நாட்கள் உம்முடைய மக்கள் மத்தியிலே வாழ்வதற்கும் தங்குவதற்கும் ஆண்டவரின் வார்த்தைகளை சொல்ல எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டங்களிலே காணப்படுகிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திற்காக உம்மை தோத்திரிக்கிறோம். நீர் என்னை மறைத்து கொள்ளும், என்னை மூடிக்கொள்ளும், பதறி வார்த்தைகளை சொல்லாதபடி என்னை காத்து கொள்ளும். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமான என் ராஜாதி ராஜாவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவருடைய காரியத்தை சொல்ல ஆவியானவர் என தூண்டுதல் கொடுத்தார். நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம். 5வது ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடி. அதுக்கு பேர் 5வது சுவிசேஷம். இன்னொரு கோணத்தில் சொன்னால் ஆவியானவரின் சுவிசேஷம். ஏனென்றால்
பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு மக்கள் மத்தியிலே வருகிறார், நிரப்புகிறார், நடத்துகிறார், ஆவியானவராலே ஆளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்விலே எப்படி அவனை பயன்படுத்துகிறார், ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதனுக்கும் சபைக்கு வருகிற போராட்டம் என்ன, வளர்ச்சி என்ன, எல்லாம் எதில் இருக்கும்? அப்போஸ்தலர் நடபடி. நீங்கள் ஆவியானவரை குறித்து அதிகம் படிக்கணும்னா அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? படிக்கணும். நான் இந்த புஸ்தகத்தில் ஒரு விசித்திரம் என்னன்னா, ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு அதே அதிகாரத்தில் வரும். ரொம்ப ஆச்சரியமாக. முதல் அதிகாரத்திலே யூதாஸின் இடத்தை எப்படி நிரப்புவது ஒரு பிரச்சனை. ஆனால் 1ஆம் அதிகாரம் முடிவில் அந்த பிரச்சனை என்ன செய்யும்? தீர்ந்துடும். 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நிரப்பப்பட்ட மக்களை பார்த்து எல்லாரும் குடித்திருக்கிறார்கள் என்றார்கள். உடனே பேதுரு அவன் குடிக்கலைங்கிறத விளக்குவார். 3ஆம் அதிகாரத்திலே ஒரு நடக்க முடியாத ஒரு சப்பானி, அவனை ஆண்டவர் சுகப்படுத்துவார். அதை எந்த அதிகாரத்தினாலே சுகப்படுத்த கேள்விக்கு பதில் வரும். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும். அதனுடைய பொருள் என்ன? பிரச்சனை வந்தா தீர்வு வரும், தீர்வு வந்தா என்ன வரும்? சொல்லுங்க. பிரச்சனையும் தீர்வையும் நம்மை விட்டு பிரிக்கவே, பரலோகத்து போகிற கடைசி நிமிடம் வரையில் நமக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. ஹல்லேலூயா. யாராவது உங்களுக்கு பிரச்சனை ஒளிந்து விடும் என்று சொன்னால் அதை பகுதி தான் நீங்கள் நம்பணும். ஏன் தெரியுமா? பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை என்ன செய்யும்? வரும். வருமா வராதா? நாளாக அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே பிரச்சனை வரணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? பிரச்சனை வரதான் எனக்கு முதிர்ச்சியே வருகிறது, ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிகிறது. நான் இன்றைக்கு ஜெபித்த போது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான தலைப்பென, உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச ஆண்டவர் உணர்த்தினார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் சக்தி அல்ல, ஒரு வல்லமை அல்ல, அவர் தெய்வம். யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஏன் கருத்து? ஆனால் சிலர் அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. பரிசுத்த ஆவின்னு சொல்றத காட்டிலும் ஆவியானவர் என்று சொன்னால் ரொம்ப நல்லது. ஏனென்றால் இவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், அவருக்கு உணர்வு உண்டு, உணர்ச்சிகள் உண்டு. அவர் துக்கப்படுவார், இருக்கா இல்லையா? அவர் உணர்த்துவார், அவர் போதிப்பார், அவர் நியாயத்தை குறித்து இதெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் இருன்னு வரும். அப்போ என்ன? அவர் ஆழ்த்தத்துவாகவே. நானும் அடிக்கடி ஆவின்னு சொல்லியிருக்கேன், இல்லை நான் சொல்லலை. பைபிளையும் பரிசுத்த ஆவின்னு வார்த்தை வருது, இல்லை நான் சொல்லலை. ஆனால் ஆவியானவர் என்று சொல்வது மிக மிக நல்லது. ஆனால் இங்கே போட்டிருக்கே 1ஆம் அதிகாரம் 8, இதுதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துக்கு திறவுகோல். திறவுகோல்னா சாவி. இந்த சர்ச்சைகளை நுழையணும்னா சாவி வேணும் இல்லையா? வீட்டுக்கு போகணுன்னா சாவி வேணும். காரை ஸ்டார்ட் பண்ண என்ன வேணும்? சாவி வேணும். ஏடிஎம் கார்டை எடுத்து பணம் எடுக்கணும்னா அங்கே வேணும் சாவி இருக்கிற ஒரு பாஸ்வேர்டு வேணும். நம்ம மெயில் அல்லது இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணனா அங்கே என்ன வேணும்? லாக்கரை திறந்தாலும் அங்கே என்ன வேணும்? தரணும். அப்போ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை நல்லா படிக்கணும்னா அதுக்கு திறவுகோல் என்ன தெரியுமா? இந்த 1ஆம் அதிகாரம் 8. இங்கே என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சி. 2 வார்த்தை. ஆவியானவர் வந்தால் பலன் அடைவோம், ஆவியானவர் வந்தால் நாம் சாட்சியாய் மாறும். இந்த இடத்துல சாட்சி என்கிற வார்த்தை இரத்த சாட்சி என்கிற பதத்திலிருந்து வருகிறது. நம்ம சாட்சி சொல்லுகிறோம், சாட்சியா வாழுகிறோம். ஆனால் முதல் நூற்றாண்டில் எல்லாரும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மடிந்தார்கள். இப்போ 1ஆம் அதிகாரத்தை 8 எடுங்க, மெதுவா மனசுல வாசிங்க. முதல்ல என்ன வருது? எருசலேமிலும். 2வது என்ன வருது? யூதேயாவிலும். 3வது என்ன வருது? சமாரியாவிலும்.
கலிலேயா இருக்கா? இல்லை. ஆவியானவர் எதற்கு தரப்படுகிறார்? பில்லிகிராம் இதை எழுதும்போது சொல்வார், எருசலேம் சொந்த ஊரு, யூதேயா பக்கத்து ஊரு, சமாரியா நமக்கு பிரியமில்லாத தூர ஊருன்னு எழுதுவார். ஆனால் நான் இதை படித்த போது நான் புரிந்து கொண்டேன், எருசலேம் என்றால் என்ன? அந்த எருசலேமிலே சீடர்கள் கதவை பூட்டி ஒளிந்து கொண்டிருந்தார்கள், நடுக்கத்தோடு இருந்தார்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ பயந்து கொண்டிருக்கிற இடங்களிலெல்லாம் நீ சாட்சியாய் வாழ யார் தரப்படுகிறார்? அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உனக்கு ஏனென்றால் நமக்கு அவர் பயப்படுகிற ஆவியை தரல, அன்பும் தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார். அப்ப எருசலேம் என்றால் பயப்படுகிற இடம். யூதேயா என்றால் பாரம்பரியம் நிறைந்த இடம். கையை கழுவாங்க, காலை கழுவாங்க. ஒரு புற மதஸ்தனை இயேசுவாமிக்குள்ள கொண்டு வருவது எளிது. ஆனால் ஒரு பாரம்பரியம் நிறைந்த கிறிஸ்தவனை இயேசுவாமிக்குள்ள கொண்டு வருவது ரொம்ப 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 கடினம் இல்லையா? ரொம்ப கடினம். அப்போ யூதேயா என்றால் என்ன? பாரம்பரியம் நிறைந்த யூத மக்கள் மத்தியிலே சாட்சியாய் வாழ ஆவியானவர் தரப்படுகிறார். மூணாவது என்னது? சமாரியா. சமாரியானா என்ன அர்த்தம்? இயேசுவின் காலத்தில் யூதர்களுக்கு சமாரியர்களுக்கு பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனை? சமாரியர் பாதி யூதன் பாதி இன்னொரு இடத்துல இருந்து வந்தவங்க, ஒரு கலப்பில் வந்தவங்க. அப்போ இயேசுவாமி போய் சமாரிய பெண்ணிடத்தில் போய் தண்ணி கேட்ட உடனே அவர் சொன்னார், நீர் யூதன், என்கிட்ட நீ தண்ணி கேட்கலாமா? ஏன்னா என்ன பிரச்சனை, யாரும் பேச மாட்டாங்க. அப்போ சமாரியா என்றால் என்ன? என துவேஷம் எங்கெங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ, அல்லது எங்கெங்கெல்லாம் ஜாதி வெறி தலைவிரித்து ஆடுகிறதோ, அங்கெங்கெல்லாம் சாட்சியாய் வாழ யார் தரப்படுகிறார்? அல்லேலூயா. கலிலேயாவை ஏன் சொல்லலைன்னா, இயேசுவாமி சீடர்களில் மேக்சிமம் கலிலேயாவில் உள்ளவங்க தான் அதிகம் பேர். கலிலேயாவில் ஆண்டவர் அடிக்கடி சுற்றி தெரிந்தார். அதனால் சீடர்களை குறித்து இயேசுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஊரில் உங்களை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆனால் நாங்கள் வந்திருக்கேன், என்னை பற்றி தெரியாது. எனக்கு இது என்ன தெரியுமா? ஒரு யூதேயா அல்லது எருசலேம் அல்லது சமாரியாவாக இருக்கலாம். அப்போ ஆவியானவர் எதற்கு தரப்படுகிறார்? பலமடையவும் சாட்சியவர். ஆவியானவரை புரியணும்னா 1000 வருஷம் கிடைச்சாலும் நம்மளால் புரிய முடியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற மகன், அண்ணன், அக்கா, சிநேகிதர்கள் என்ன யோசிக்கிறாங்க உங்களால் புரிய முடியுமா? முடியாது. நம்மளே புரிய முடியாது. தெய்வமாகி அவரை நம்மால் புரிய முடியுமா? புரிய முடியாது. அப்போ புரியணும்னா 2 வழி இருக்கு. ஒன்று, வசனத்தினாலே அவரை புரியலாம். இரண்டாவது, அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தினால் என்ன செய்யலாம்? புரியலாம். ஒன்று அறிவிலே புரியலாம், இரண்டாவது அனுபவத்திலே புரியலாம். ஆவியானவர் எப்படி விசுவாசி வாழ்வில் செயல்படுவார்? இதுதான் பிரச்சனை. ஆவியானவர் விசுவாசியாகிய என் வாழ்விலே உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுவார்? 3 குறிப்பு எடுங்க. 1 கொரிந்தியர் 12:11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தாமே நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை வாசித்தா 12ஆம் அதிகாரம் ஆவியானுடைய வரங்களை பற்றி வருது, 14ஆம் அதிகாரம் ஆவியானுடைய வரங்களை பற்றி வருது. ஆனா 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றி வருது. இந்த சில ஹோட்டல் பார்த்தா இந்த சாண்ட்விச்சுன்னு சொல்லுவாங்க, கொடுப்பாங்க இல்லையா? மேலே ஒரு ரொட்டி இருக்கும், கீழே ஒரு இருக்கும், இடையில என்ன இருக்கும்? ஒரு காய் இருக்குது. அதே போல் 12ஐயும் 14ஐயும் இணைக்கிறது என்னதான்? அன்பு. அன்பு இல்லைன்னா இந்த வரங்களினால் ஒன்றும் கிடையாது. அப்போ 12ஆம் அதிகாரத்திலே பவுல் வரங்களை பற்றி எழுதுகிறார், எழுதிக்கிட்டே வரார். 11 வந்தோன்னு சொல்கிறார், இவைகளை எல்லாம்
ஒரே ஆவியானவர். அப்போ ஆவியானவர் யார் தான் சொல்லுங்க? அமெரிக்கா போனாலும் ஆவியானவர் ஒன்று தான், இலங்கை போனாலும் ஆவியானவர் ஒன்று தான், எந்த சபைக்கு போனாலும் ஆவியானவர் ஒன்று. இதை மறந்துடக்கூடாது. ஆவியானவர் ஒருவர். அவர் என்ன செய்கிறாராம்? வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே மனுஷனுக்கு எல்லா வரங்களையும் அவர் கொட்டுகிறது இல்லை. நான் புரிந்து கொண்டதில் சொல்றேன். எல்லா வரம் பெற்ற ஊழியக்காரன் கிடையாது, ஒரு வரம் பெறாத ஊழியக்காரனும் கிடையாது. எல்லா வரம் பெற்ற விசுவாசியும் கிடையாது, ஒரு வரம் பெறாத விசுவாசியும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆவியானவரே உம்முடைய வரங்களை எனக்கு பகிர்ந்து தாரும், பகிர்ந்து தாரும். சரி, அந்த பகிர்ந்து கொடுக்கும்போது ஒரு வார்த்தை வருது 11, தமது சித்தத்தின்படியே. நீ விரும்புகிற வரத்தை தரமாட்டார், அவர் விரும்புகிற வரத்தை தருவார். அல்லேலூயா. அவர் ராஜா, தெய்வம். அவருக்கு எதை யாருக்கு கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். ஆனால அந்த வரங்களை தருவார். எனக்கு பாட்டு வராது, சுத்தமாக வராது. கூட்டத்தோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் பாடுவேன், தனியாக பாடுவேன். ஆனால் இங்கே பாட மாட்டேன். ஏன்னா நான் பாடுனா ஒரு ராகத்திலேருந்து இன்னொரு ராகத்துக்கு போயிடும். இந்த பாட்டை எழுதினவன் கேட்டானா தற்கொலையே பண்ணிடுவான். அதனால் நான் பாட்டே படிக்க மாட்டேன். ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னார், அண்ணன் நீங்கள் பாடுங்கண்ணே, பாடி சீடி போடுங்கன்னா. நான் எதுக்குப்பான்னு கேட்டேன். போட்டால் நல்லா இருக்கணும்னா. அப்போ நான் சொன்னேன், சீடி போட்டால் அதை கையை வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும், ஒருவனும் வாங்க மாட்டான். ஏன் தெரியுமா? எனக்கு கொடுத்த வரம் என்ன தெரியுமா? வசனத்தை உடைச்சி பகுத்து அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன செய்கிறது, நுழைக்கிறது. அந்த வரத்தோடு நின்றுக்கிட்டேன். அப்போ அவர் உனக்கு சித்தமான வரங்களை தந்தார், சித்தமான வரங்களை தருவார். அப்போ ஒரு வரத்தை நீ பெற்றதினாலே பெருமை பாராட்டாதே. இன்னொருவனுக்கு இந்த வரம் தானே இருக்கிறது என்று அற்பமா எண்ணாதே. அல்லது இன்னொருவனுக்கு இந்த வரத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் என்று எரிச்சல் அடையாதே. அப்போ பெருமை பாராட்டினாலோ பொறாமைப்பட்டாலோ எரிச்சல் அடைந்தாலோ அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? வரம் கொடுத்த தெய்வத்துக்கு விரோதமாக நீ பேசுற. அவரு தான் சித்தமானவர்களுக்கு தான் சித்தமான வரங்களையும் தருகிறார், ஊழியத்தையும் தருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே நீர் என்ன வரம் தந்தீரோ அந்த வரத்தை வைத்து உமக்காக நான் மகிமையாய் ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நாம் இந்த கூட்டம் முடியும் போது வரங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், ஜெபமண்ணா அண்ணன் எனக்காக அவனுக்கு தீர்க்கதரிசன வரம் வேணும்னு கேட்டான். நான் சொன்னேன், எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த தீர்க்கதரிசன வரம் இருந்தால் மாத்திரம் போதும், அடுத்தவன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கண்டுபிடித்து கொஞ்சம் பிளாக்மெயில் என்ன செய்யலாம். நான் சொன்னேன், நீ தலைகீழ நின்னாலும் இந்த வரம், ஏன்னா நோக்கமே. ஒருத்தன் சொன்னான், பிலிப்பு ஊழியம் செய்யும் போது ஒருத்தன் வந்து சொன்னான், நான் யார் யார் தலையிலே கை வைக்கிறேனோ அத்தனை பேர் அபிஷேகம் வரணும், இந்த பணத்தை வாங்கிடுங்கன்னு. உடனே அங்கே அப்போஸ்தலன் சொல்றான், உன் பணம் உன்னோடு. ஏன் தெரியுமா? அவன் நோக்கமே சரியில்லை. ஒரு வாலிப தம்பி பைபிள் காலையில் படிக்க போகிறான். நான் போகும்போது கேட்டேன், தம்பி பைபிள் காலையில் படிக்கணும்னு போறியே, உன் நோக்கம் என்ன? அவன் சொன்னான், ஆனால் எதுக்கு போகிறேன்னு தெரியுமா? ஊழியத்துக்கு போகல, பிஷப் ஆகணும். இதாகணும். நான் சொன்னேன், நீ போகவே மாட்டேன். கடைசியில் அந்த கல்லூரியில் எல்லாரையும் எடுத்தாங்க, அவனை எடுக்கலை. அவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? உன் நோக்கத்தை நீ மறைக்கலாம், நான் மறைக்கலாம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்படியானால் முதல் குறிப்பென பகிர்ந்து கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர். அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன் இல்லையா? பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆனால் சித்தத்தின்படி செய்கிறார். ரெண்டாவது ஒரு குறிப்பு எடுங்க. ரெண்டாவது ஒரு குறிப்பு அப்போஸ்தலர் நடபடி எடுங்க, 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம்
26 வாசிங்க. 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். பாருங்க, பிலிப்பு இப்ப சமாரியாவில போய் வல்லமையா ஊழியம் செய்கிறார். பேய் ஓடுகிறது, சுகம் கிடைக்கிறது, அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டு, இப்ப சமாரியால பெரிய எழுப்புதல் வந்துட்டு. இப்போ ஒரு நாள் ஆவியானவர் சொல்றார், பிலிப்புவே நீ எழுந்து காசா என்கிற பட்டணத்தை போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. நான் கேட்கிறேன், வனாந்திரத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க? மணல் தான் இருக்கும். என்னதான் இருக்கும்? இவனை ஆண்டவர் அங்க போய் சொல்றார். இவன் பெரிய ஊழியம் செய்யறான், மாஸ் கன்வர்ஷன் செய்யறான். அவனை பார்த்து நீ காசா பட்டணத்து வனாமர்க்க போ. எதுக்கு போ அவர் சொல்லல. யார சந்திக்க போகிற சொல்லவே இல்லை, போனார். இந்த இடத்துல இப்ப இருந்த ஊழியர்கள் இருந்தா என்ன செய்வாங்க? போன்னு சொன்னா பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் அனுப்பிடுவார். அவர் போகவே மாட்டார். ஆனா இவர் உடனே புறப்பட்டு போனார். அங்க போகும்போது எத்தியோப்பிய நாட்டை சார்ந்த ஒரு ராணியினுடைய பொக்கிஷ மந்திரி எருசலேமிலே தேவனை தொழுது கொண்டு வர்றான். அவனுக்கு தேவனை குறித்த நம்பிக்கை உண்டு, யூத மார்க்கத்திலே ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. ஆனா இயேசு யாருன்னு தெரியாது. அவன் வரும்போது பைபிள் படிச்சுக்கிட்டே வாரான், ஏசாயா பகுதியை வாசிட்டே வாரான். ஆவியானவர் சொல்றாரு, நீ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். அவன் வாசிக்கிற பகுதியை கேட்ட உடனே பிலிப்பி கேட்கிறான், நீ வாசிக்கிற பகுதியை அர்த்தம் உனக்கு தெரியுமா? அவன் சொல்றான், யாராவது சொல்லாவிட்டா எனக்கு எப்படி? இதுவரையிலும் அவனை நடந்தவனை ரதத்தில் ஏறி உட்கார வைக்கிறான், ப்ரமோஷன். அந்த பகுதியை வைத்து இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே அங்க தண்ணீர் வருகிறது. தண்ணீர் வரும்போது ஞானஸ்தானம் பெற விரும்புகிறான். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே பிலிப்புவை ஆண்டவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டு போயிட்டார். இந்த பகுதியை நான் வாசித்த போது எனக்கு ஒரு குறிப்பு ஆவியானவர் பத்தி. ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார், ஆவியானவர் திசை திருப்புகிறார். எங்கேயோ வேலை செய்த அவனை எங்கேயோ ஒரு இடத்துக்கு திசை திருப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு 1000 பேரும் ஒண்ணுதான், ஒரு ஆளும் ஒண்ணுதான். ஏன் இந்த எத்தியோப்பிய மந்திரியை தேர்ந்தெடுத்தார்? எத்தியோப்பிய நாட்டில் நற்செய்தி போகல. எத்தியோப்பிய நாட்டுக்கு நற்செய்தி போகணும். யாரை தேர்ந்தெடுத்தார்? பிலிப்பை எடுக்கல, எத்தியோப்பிய மந்திரியை தேர்ந்தெடுத்தார். அவன் திருமுழுக்கு பெற்று எங்க போறான்? தான் நாட்டுக்கு போறான். சில சரித்திரம் சொல்லுது, இந்த எத்தியோப்பியா அந்த மந்திரி மூலமாய் அங்கு சபைகள் உருவானது. அல்லேலூயா. திசை திருப்பும் ஆவியானவர். நீங்க ஏதோ ஒன்றை படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா படிச்சது வேறு. யாரையோ கல்யாணம் கட்டணும்னு கனவு கண்டிருப்பீங்க, ஆனா யாரையோ கல்யாணம் கட்டியிருப்பீங்க இல்லையா? எங்கேயோ வீடு போடணும்னு நினைச்சிருப்பீங்க, எங்கேயோ வீடு போட்டிருப்பீங்க. எங்கேயோ ஊழியம் செய்ய நினைச்சிருப்பீங்க, எங்கேயோ ஊழியம் செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் தன் திட்டத்தின்படி நம்ம என்ன செய்றார்? திசை. ஆனால் திசை திருப்பும் போது ஆரம்பத்தில் பெயின்ஃபுல், வேதனை, ஆனால் முடிவில் பார்த்தா ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு போதகர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், சுவிசேஷகனுடைய வேலையை செய். ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள்லாம் ஒரு சாம்பார் பார்க்குறீங்க, நான்லாம் 1000 சாம்பார் பார்த்துருக்கேன். சில தங்கச்சிமார் கொடுக்குற சாம்பாரை சாம்பார்னு சொன்ன பிறகு தான் தெரியும், அவ்வளவு அருமையாக வச்சுருப்பாங்க இல்லையா? சிலர் தங்களுடைய அன்பின் மிகுதியினால் உரைப்பை அள்ளி போட்டிருப்பாங்க, சில தங்கச்சிமார் உப்பை போட்டிருப்பாங்க. நான்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்வேன்னா, ரட்சிக்கப்படும் முன்னால் உப்பு இல்லைன்னா உடனே குறை சொல்லுவேன்.
என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு அதுக்கு அப்புறம் சாப்பிட முன்னால் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஆசீர்வதியும். அது அப்புறம் வாயே திறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆசீர்வதிச்சாச்சு, இனிமேல் என்ன குறை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு ஊரில் உப்பு இருந்தால் ஒரு ஊரில் உப்பு இருக்காது, எல்லாம் காம்சைஸ் ஆயிரும் இல்லையா? ஆவியானவர் திசை திருப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சில சமயத்தில் நம்ம போட்ட திட்டத்தை அடிச்சு ஓவர் ரைட்டிங் பண்ணுவார், அடிச்சு எழுதுவார். ஏன் தெரியுமா? அது தேவ திட்டம். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு தெரியும், உன் நிகழ்காலம் கொஞ்சம் உனக்கு தெரியும், ஆனா எதிர்காலம் யாருக்கு மட்டும்தான் தெரியும். நீ எங்க இருக்கணும், எங்க வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எல்லாமே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தில் எழுதி வைத்தார். அதனால இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஆவியானவரே உம்முடைய சித்தமான இடத்திற்கு என்ன செய்யும். திசை சத்தம் குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? இவ்வளவு கூட்டத்தில் ஒரு 2-3 சத்தம் தான் வரும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தமான இடத்திற்கு. சில நினைக்கலாம், இப்போ தான் வீடு போட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கிறோம், நம்மளை எங்களை தூக்க போகிறாரோ. உன்னை தூக்கி போட்டான்னா அங்கே ஒரு சபை இருக்கும், அங்கே ஒரு ஊழியம் இருக்கும், அங்கே ஒரு திட்டம் இருக்கும். அல்லேலூயா. உன்னை ஏதாவது ஒரு இடத்த கொண்டு போகிறார் என்றால் அங்கே ஒரு திட்டம் இருக்கும், ஒரு மிஷனரி பணி இருக்கும், ஒரு ஆத்தும ஆதாயம் இருக்கும். அதனால் நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை உன் சித்தமான இடத்திற்கு என்ன செய்யும். திசை திருப்பும். குறிப்பு என்ன? பகிர்ந்து கொடுப்பவர். 2வது குறிப்பு திசை. கடைசி குறிப்பு எடுங்க, அப்போஸ்தலர் 16 எடுங்க, வாசிங்க. 16:6 வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்க. பவுலும் உடன் ஊழியக்காரர் யாரு? ஆசியாவை சார்ந்தவங்க. அவங்க 2 பேரும் ஆசியாவில் ஊழியம் செய்ய பிளான் போடுறாங்க. ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார். 6 7வது வாக்கியத்தில் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப இந்த 2 வசனம் என்ன சொல்லுமா? ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். 1, ஆவியானவர் நம்மை திசை என்ன செய்கிறார்? திருப்புகிறார். 3வது ஆவியானவர் நம்மை தடுக்கிறார், தடை பண்ணுகிறார். இதை ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள பிரசங்கம் என்ன தெரியுமா? எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே என்ன உண்டு. ஆனால் ஏன் பைபிள் சொல்லுது, எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அதே சமயத்தில் எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே தடை உண்டு. எல்லாவற்றையும் தடுக்கிறவர் அல்ல. நீ ஆண்டவருக்காக உனக்காக ஏதாவது ஒன்றை சுயமாய் செய்தால் உன்னை நேசிக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்? தடுப்பார். பவுல தடுத்தவன்னு தான் அவன் யோசிக்கிறான். மகதுனியா நாட்டுக்காரன் வந்து அங்கே தரிசனத்தை சொல்கிறான், எங்களுக்கு வந்து உதவி செய்ய. உடனே பவுல் புரிந்து கொண்டா தான் அழைக்கப்பட்ட இடம் ஆசியா அல்ல, ஐரோப்பா என்று அங்கே கடந்து போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏராள சபைகள் உருவானது. மனிதன் ஒரு கதவை பூட்டினால் அதே மனிதன் நமக்கு ஒரு கதவை திறக்க மாட்டான். சாத்தான் ஒரு கதவை பூட்டினால் அதே சாத்தான் நமக்கு கதவை திறக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் கதவை ஒன்றை பூட்டினால் உனக்காக இன்னொரு கதவை திறப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை பூட்டுறார்னா இன்னொன்னு திறப்பார். அல்லேலூயா. இதுல 2 வார்த்தை நான் விளக்க போறேன். 1 தடை பண்ணினார், 2வது 7 பாருங்க, போக ஒட்டாதிருந்தார். பிள்ளைகள் பிறந்த உடனே 2 காலு 2 கையை வானத்தை நோக்கி ஆட்டும். பிறகு கொஞ்ச காலம் கழித்து அந்த பிள்ளை என்ன செய்யும்? புரண்டு படுக்கும்.
கொஞ்ச காலம் கழித்து 2 கை காலை வச்சு என்ன செய்யும்? தவழும். கொஞ்ச காலம் கழித்து அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? 2 காலை வச்சு 2 கையை சுவரை பிடிச்சி நடக்கும். கொஞ்சம் மாதம் வருடமானவன நேராக தெருவுக்கு ஓடும். ஏன் தெரியுமா? அதுக்கு 2 காலு கையை என்ன ஆயிட்டு. உடனே எங்கள் திருநெல்வேலியில் நான் பார்த்தா சொல்கிறேன், எங்கள் ஊர் தங்கச்சிமார் நினைச்சுவாங்க அப்படி ஓடுற பிள்ளைய தடுக்கிறதுக்கு வாசலில் ஒரு 3 அடியில் ஒரு மரப்பலகையை மாட்டி வைப்பாங்க. இந்த மேல் மாடிக்கு போகும்போது ஒன்று மாட்டி வச்சுருக்காங்களா, அதே போல் ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. இந்த பிள்ளை அது வரையிலும் போகும், அதுக்கு மேலே போகவே. இது பழைய காலம். இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன தெரியுமா, அது மேலே ஏறி போயிருது. இப்போ உள்ள பிள்ளை ஐக்கியூ அதிகம் போயிருது. அப்போ முதலாவது ஒரு 3 அடி பலகையை போட்ட அம்மா இது ஓடுதுன்னு அறிஞ்ச பிறகு கிரில்ல போட்டுருவா. இரும்பு கிரிலையே நிச்சயவா. இப்போ பாருங்க 6 வாஸ்து பாருங்க தடை. முதல்ல ஒரு 3 அடி பலகை. 7வது வாக்கியம் போக ஒட்டாதிருந்தார் என்பது என்னது? கிரிலே போடுறது. இங்க பவுல் சொல்றாரு பிரயத்தனம் பண்ணினான். தடை வருது, போக விட்டாதிருந்தார். பவுலுக்கு புரியல, மேலும் மேலும் ட்ரை பண்றான், போகணும்னு. ஆவியானவர் தடுத்தார். நம்ம சோபம் அப்படிதான். ஒரு இடத்துல கதவை அடைச்சா விடுறது இல்லை. கஜினி முகமது போல படை என்ன செய்வோம், எடுப்போம். ஆனால் அதே தான் இங்கே நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் மகதோனிய நாட்டுக்காரன் வந்த உடனே தான் புரிந்துகின்றது, தான் அழைக்கப்பட்ட இடம் ஆசியாவில் எங்கே போனோம். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் தடை பண்ணும் ஆவியானவர். எனக்கு பாட்டு வராது. ஒரு அண்ணன் பாளையங்குடியில் ஒரு அண்ணன் எங்களோட பாட்டு படிக்க வருவார். அவர் நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல கிட்டார் அடித்து புது புது பாட்டாக எழுதுவார். நான் பிரசம் பண்ணுவேன், அவர் பாட்டு ஆராதனை நடத்துவார். இப்படி செய்துட்டு இருந்தார். அப்போ 2 பேரும் ஆலயத்தில் படுத்திருப்போம் மீட்டிங் முடித்து. ஒரு நாள் அவர் ரொம்ப துக்கமாக இருந்தார். என்ன தம்பி பிரச்சனை, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான? ஆமாண்ணே ஒரு பிரச்சனைனார். என்ன பிரச்சனைண்ணே? நீங்கள் கல்யாணம் முடியாத ஆள், உங்கள் கூட சேர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகாமல் போயிட்டுனார். நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது யாராவது சொன்னேன்னா என்ன விஷயம்னு. அவர் சொன்னார், அண்ணன் எங்கள் அப்பா அம்மா அக்காமார் எல்லாரையும் கூட்டிகிட்டு பெண்ணு பார்க்க போனேன். இன்னும் அவர் தன் கதையை சொன்னார். பெண் பார்க்க போனாராம். போன உடனே அந்த பெண்ணை இவருக்கு பிடிச்சிக்கிட்டு, அந்த பெண்ணுக்கு இவரை பிடிச்சிக்கிட்டு, உடனே பெண் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு பதில் கடிதம் எழுதுவேன்னாங்களாம். பதில் கடிதம் வந்துச்சா? எப்படின்னா வந்துச்சு தெரியுமா? ஒரு கல்யாண கார்டு வந்துச்சான். கல்யாண கார்டில் அந்த பெண்ணுடைய பேரும் மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல இன்னொருத்தன் பேரும் இருந்துச்சான். அழுதுட்டார். நான் சொன்னேன், தம்பி ஒன்று தானப்பா முடிஞ்சு, இன்னொரு வீடை பாருன்னு. அவன் சொன்னான், அண்ணன் நான் சொல்கிறேன் வருத்தப்படாங்க, 13 பெண்ணை பார்த்தேன், 13 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ அப்போனா எனக்கு ரொம்ப லாபம். என்னுடைய ஜப குறிப்பு நோட்டில் ஏராள தங்கச்சிமார் தம்பிமாருடைய கல்யாணத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க. நீ அந்த வீடுக்கெல்லாம் விசிட் பண்ணால் என்ன ஆயிரும்? அவன் கோவம் வந்துட்டு, இதுதான் இந்த ஆள்டே போகக்கூடாது, சண்டை போடாது. நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி அவனை முழங்கால் போட சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணும்போது எனக்கு தரிசனத்தில் தெரியுது, அவனுக்கு வரக்கூடிய பெண்ணை ஆண்டவர் சரியான நேரத்தில் கொண்டு வருவார். அது வரையிலும் தடுத்திருக்கார். என்ன செய்யிருக்காரு? தடுத்திருக்கார். சொல்லிட்டு ஆவியானவர் சொன்னார், உனக்கு வரக்கூடிய பெண்ணு 2 மடங்கு உன்னை காட்டிலும் எல்லாவற்றிலும் சிறந்திருப்பாள். கடைசியில் ஒரு பெண்ணை பார்த்தார். பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு இவரை பிடிச்சிக்கிட்டு, இவருக்கு அவரை பிடிச்சிக்கிட்டு, இவருக்கு பயம், 14வது கல்யாண கார்டு வருதான்னு பயப்படுறாரு. அந்த பெண்ணு சொல்லிச்சா, கொஞ்சம் தனியாக வாங்க, உங்களோட பேசணும். இவருக்கு பயம், என்ன சொல்ல போகிற ஆளான்னு. அவள் சொன்னாலாம், பைபிள் எவ்வளோ வாசிப்பேன். அவர் சொன்னார் 5 அதிகாரம். அவர் சொன்னார், நான் 10 அதிகாரம் வாசிப்பேன். எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க? 1 மணி நேரம். அவர் சொன்னார் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். எவ்வளவு ஆண்டவர் கொடுப்பீங்க? தசமா நான் 20% கொடுக்குறேன். எவ்வளவு நாள் ஊழியன்ஸுக்கு போவீங்க? அண்ணன் கூட 3 நாள் போவேன். அவர் சொன்னாங்க, 3 இல்லை 6 நாள் நீங்கள் போங்கன்னு. கல்யாணம் முடிஞ்சு அவங்க பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அப்போ அவர் சொல்லுவார், அண்ணன்
அந்த 13 பெண்ணையும் நான் பார்த்து கல்யாணம் கட்டியிருந்தா ஒவ்வொன்றும் டிவோர்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. கர்த்தர் என்னை தடுத்து ஆட்கொண்டார். ஒரு பெண் ஒரு கல்யாண விஷயத்திலே இவ்வளவு தலையிடுவாரானால் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தமக்கு சித்தப்படி உன்னை தடுத்து நல்ல பாதையில் நடத்துவார். எத்தனை குறிப்பு சொன்ன? முதல் குறிப்பு பகிர்ந்து கொடுக்கிறவர், 2வது குறிப்பு திசை, 3வது தடை ஜெபிங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தமில்லாத காரியத்தை அல்லது சித்தமில்லாத காரியத்தை ஊழியத்திலோ குடும்பத்திலோ அல்லது பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது ஒன்றை செய்தால் நீர் பூட்டி போடும் அல்லது கதவை அடைத்து போடும். அவர் கதவை அடைத்தால் உனக்கு சிறந்த கதவை திறப்பார். அல்லேலூயா. அப்ப எத்தனை குறிப்பு சொல்லுங்க? முதல் குறிப்பு பகிர்ந்து கொடுப்பவர், 2வது, 3வது. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்த 3 ஜெப குறிப்பையும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துவார். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தாவே எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறவர் என்றும், பரிசுத்த ஆவியானவர் திசை திருப்புகிறவர் என்றும், பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறவர் என்றும், ஆண்டவரே இந்த 3 காரியங்களை குறித்து ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே எம்மாவூர் சீசர்களோடு நீர் பேசின போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படியாய் கர்த்தாவே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய தாசன் மூலமாய் எங்களோடு பேசின ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே அனல் மூட்டி கொண்டிருப்பதற்காய் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. அனல் மூட்டி கொண்டிருப்பதற்காய் ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருப்பதற்காய் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருப்பதற்காய் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வந்திருக்கிற உம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்க மத்தியில செய்தி கொடுத்த ஐயாவை நீர் அதிகமாய் பயன்படுத்துவீராக, எடுத்து நடத்துவீராக, அநேக இடங்களுக்கு கொண்டு போவீராக, அநேக லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. அப்படியாய் கர்த்தாவே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் மனிதர்களோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.